கடந்த 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு குமரிக்கண்ட அழிவிலிருந்து தப்பிச் சென்ற நோவாவின் வம்சாவளிகளான யூதர்கள் தான் இங்கு நடக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம். இவங்கள தான் இன்னைக்கு இழுநாட்டிகள் அப்படின்னு சொல்றாங்க. இவர்கள் கையில் தான் தமிழ்நாடு உட்பட பல நாடுகளுமே இருக்கு. இவங்களுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னா, உலக மக்களை குறிப்பாக தமிழர்களை அடிமையாவே வச்சிருக்கணும். தமிழர்களுடைய உண்மையான வரலாறு தமிழர்களாகிய நமக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற பயம் இவங்க கிட்ட ரொம்பவே இருக்கு. ஏன்னா நம்மளுடைய உண்மையான வரலாறு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இவங்களால இங்க வாழ முடியாது. அதனாலதான் பல விதத்துல நம்மளுடைய வரலாறு அழித்தல் மற்றும் மாற்றி அமைத்தல் போன்ற வேலைகளை செஞ்சிருக்காங்க. இதுநாள் வரையிலும் யூதர்கள் தங்களை யாருன்னு காட்டிக்காம ஒரு நிழல் ஆட்சி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இது சத்தியுகம் என்பதால் இவங்களுடைய ரகசியம் எல்லாமே மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சமீபத்துல எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பத்தி நாம எல்லாருமே பார்த்திருப்போம். அதன் மூலம் இவங்களுடைய பல ரகசியங்கள் மக்களுக்கு இப்போ தெரிய வந்திருக்கு. மேலும் இவர்கள் யூதர்கள் என்பவர்கள் மிக கொடூரமானவர்கள் அப்படின்னும் மக்கள் உணர்ந்துட்டாங்க. சரி, இவங்க நம்மளை நேரடியா ஆள்றாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. தமிழ்நாட்டுல பிற மொழியாளர்களான தெலுங்கரையில வச்சுதான் நம்மளை ஆள்றாங்க. மேலும் இவங்க தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் நிரந்தரமா ஆளறதுக்கு பயன்படுத்திய ஒரு யுக்தி தான் இந்த இந்து மதம். இந்த இந்து மதம் கிபி 8ஆம் நூற்றாண்டில் தான் ஆதிசங்கரன் எனும் யூத பிராமணனால் உருவாக்கப்பட்டது. இந்த இந்து மத மனு தர்மத்தின்படி இவர்கள் உயர்ந்தவர்களாகவும் தமிழ்நாட்டின் பூர்வக்குடிகளான தமிழர்களை தாழ்ந்தவராகவும் குறிப்பிட்டு வச்சிருக்காங்க. மேலும் இவர்களுக்கு சாதகமான பல விஷயங்களை இந்து மதம் எனும் கட்டமைப்பில் வைத்துள்ளார்கள். இதில் அனைத்து தமிழர்களும் அவங்களுக்கு எதிராக திரும்பக்கூடாதுன்னு தமிழ் குடிகளுக்குள்ளேயே ஒரு குடி உயர்ந்த குடி என்றும் மற்றொரு குடி தாழ்ந்த குடி என்றும் ஏற்றத்தாழ்வை உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு தேவர் தேவேந்திரர் குடிகள்ல தேவர் உயர்ந்தவராகவும் தேவேந்திர குல வேளாளர் தாழ்ந்தவராகவும் பார்க்கப்படுறாங்க. மேலும் பறையர் வன்னியர் குடிகள்ல பறையர் தாழ்ந்தவராகவும் வன்னியர் உயர்ந்தவராகவும் பார்க்கப்படுறாங்க. இதெல்லாம் பிராமணர்கள் தமிழர்களுக்கு செய்த ஒரு சூழ்ச்சியை தவிர இது இயல்பான ஒரு நடைமுறை அல்ல. வெறும் புத்தகத்துல எழுதி வச்சத மக்களாகிய நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்க இவங்க பயன்படுத்திய ஒரு கருவிதான் இந்த சினிமா.